சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து ஒரு மாடல் பாருங்கள். அட்டுங்கிறப்ப மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்க சொல்லலாம். சியை வந்து டிவைடடாக கன்சிடர் பண்ணணும். பர்சன்டேஜ் சிம்பிளில் ப்ளஸ் ஆகும், டாலர் சைனை மைனஸ் ஆகும் கன்சிடர் பண்ணால் இந்த ஃபுல் வேல்யூக்கான சிம்பிளிஃபிகேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சிம்பிளிஃபிகேஷனால் இந்த டெக்னிக் தான் ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் இல்லை சப்ராக்ஷன். இப்போ ப்ராக்கெட் இல்லைன்னா அதை விட்டுறணும். அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளி, அடிஷன், சப்ராக்ஷன் இந்த ஆர்டர் தான் சால்வ் பண்ணணும். இப்போ இந்த குறியீடுக்கு மட்டும் நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 6 இந்த இதுக்கு பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு ப்ளஸ்ஸு 12 இந்த சிக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு டிவிஷன் வருது, டிவிஷன் 3. அட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வருது, அட்டுக்கு நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் 8, டாலர் சைனுக்கு மைனஸ், அடுத்து ஒரு 3. இப்போ இதிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நேராக எழுதிட்டோம் இந்த ஆர்டர்ஸை. இப்போ இந்த டிவிஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 6 ப்ளஸ்ஸு டிவிஷன்னா 4 இன்ட்டு 8 மைனஸ் 3 சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷனை தான் நம்ம பண்ணோம். டிவிஷன் பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு 32 வரும் இல்லையா, மைனஸ் 3. இப்போ 32 அடுத்து டிவிஷனுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம், அடிஷன் பண்ணும்போது இதை ஆட் பண்ணும்போது 38 மைனஸ் 3 பண்ணோம் அப்படின்னா சரி 38 போடுற பாருங்க. இது வந்து 38 மைனஸ் 3 அதான் 38 மைனஸ் 3 நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 35ன்னு வரும். நம்ம ஆர்டரை வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஆனால் அந்த ஆன்சர் ஆப்ஷன்லேயும் வச்சுருப்பாங்க. அவங்க 4 விதமாகவும் பண்ணி ஆன்சர் வச்சுருப்பாங்க. நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி போகணும்.